திரண்டு வந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷம். இன்னைக்கு மதுரையில கல்லறையில் ஆற்றில் இறங்கும் போது எப்படி திருவிழா நடக்குமோ அதே மாதிரி மைலேஜ் ஸ்டைலோட கல்லறைகள் இன்னைக்கு வந்த போல அந்த திருவிழா அங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க நம்முடைய மதிப்புக்குரிய ரெஸ்பெக்டட் சிஇஓ சார் சொன்னாரு, நாங்க வரும்போது ஒன்னாத்தான் வந்தோம். அப்ப சார் சொன்னாரு, என்ன வெயில் சார் இது. நேத்து இதே மதுரையில இந்த இடத்துல காத்து புயல் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இறங்கி பார்த்த போது கத்திரி வெயில், வரலாறு பார்க்காத வெயில். இன்னைக்கு அப்படி பார்த்த போது அந்த வெயில 10 மணியிலிருந்து உட்கார்ந்து இருக்கீங்க இந்த கிரவுண்டுக்குள்ள. கண்டிப்பா உங்களுக்கு ஹாட்ஸ் ஆஃப். கத்திரி வெயில், அந்த அடிக்கிற வெயில்ல அப்படி பேப்பர் வெளியே வச்சா பத்திக்கும். அப்படிப்பட்ட வெயில் இருந்து 10 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்படி டயர்டா உட்காருவாரான்னு கேட்டார் நம்முடைய மதிப்புக்குரிய சிஇஓ சார். அப்ப நான் சொன்னேன், சார் நம்ம மக்கள் இங்கெல்லாம் வந்த கூட்டம் சிக்கன் பிரியாணிக்கும் கோட்டருக்கு வந்த கூட்டம் கிடையாது சார். இங்க வந்த கூட்டம் பாசமா வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம். சிக்கன் பிரியாணிக்கு கோட்டருக்கு வந்த கூட்டம் கிடையாது. அப்படி வந்த கூட்டம்னா முதல் ஸ்பீச் 1/2 மணி நேரத்திலே அப்புறம் சேர்ந்துட்டு தான் பேசணும். தமிழ்நாட்டில் நிறைய மாநாடு பார்த்திருக்கேன். கடைசியா சீஃப் கெஸ்ட் வரும்போது சேர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இவ்வளவு கூட்டம், ஒரு சேர் கூட கேப் இல்லாம இவ்வளவு பெரிய கடலா இருக்கு நம்ம மைலேஜ் ஸ்டைல் கூட்டம். அது ஏன்னா வெயில் முக்கியம் இல்ல, நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கு முக்கியம். அந்த இலக்கை நோக்கி, வாழ்க்கையில அர்த்தத்தை நோக்கி ஜெயிக்கணுங்கிற வரை இருக்கிற கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். அந்த மாதிரி கூட்டம் தான் மைலேஜ் ஸ்டைல் வந்திருக்கு. நான் சார் கிட்ட சொன்னேன், பேரு வச்சத சொன்னோம். சார் எதுக்கு நாளை நமதேங்கிற பேரு, அர்த்தத்தோட தான் அந்த பேர் வச்சிருக்கேன். ஏன் நாளை நமதே அப்படின்னா, நாங்க இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, இந்த மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லைங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 பேர் 3 பேர்கிட்ட பிசினஸ் தான் சொன்னோம். யாருமே பிசினஸ் வரல, நக்கல் கிண்டல் கேலி. இன்னைக்கு இதுவரைக்கும் இதா சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய இதுவரைக்கும் உங்களுக்கு டீமுக்கு தான் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். டீம் வைஸா உங்களுக்கு உங்க லீடர்ஸ் ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு பாராட்டு ரெகக்னிஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் முதலாக நம்மளுடைய கம்பெனியே நேரடியா வந்து உங்களுக்கு பாராட்டு கொடுத்த முதல் ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் அமரக்களமான ப்ரோக்ராம். சார் சொன்ன மாதிரி, சார் கேரண்டியா சொல்றேன் சார், இந்த மதுரை மண்ணில எல்லா லீடர்ஸ் சொன்னாங்க, இப்ப மைலேஜ் ஸ்டைலுக்கு போட்டி வேற எந்த கம்பெனியுமே கிடையாது. மைலேஜ் ஸ்டைல் தான் போட்டி. மைலேஜ் ஸ்டைல் போட்டி போட எவ்வளவு இல்ல, பிறக்கவும் போறதில்ல, இறக்கவும் போறதில்ல. இப்ப சொல்றேன், வித்தின் 6 months, 6 மாசம் சார், 6 மாசத்துல ஆல் இந்தியா லெவல்ல மைலேஜ் ஸ்டைல்ல நம்பர் 1 ஸ்டேட்டா இந்த தமிழ்நாடு ஆக்கிற ஸ்டேட் இன் இந்தியா. கேரண்டியா சொல்றேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாளை நம்முடைய பேர் வச்சது காரணம் என்னன்னா, இனிமே வேலை வாய்ப்பு சுத்தமா இல்லைங்க. இருக்கிறவனுக்கு பூரா வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். அனைத்து துறையிலும் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ரோபோட்டிக் வந்துருச்சு, டீச்சர்ஸ் இல்ல ரோபோட்டிக் டீச்சர்ஸ் வந்துருச்சு, டிரைவர் இல்லாத கார் வந்துருச்சு, டாக்டர்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரி வந்துருச்சு. எல்லா எம்என்சி கம்பெனிக்காரங்களும் வேலை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கான். எங்கேயுமே வேலை இல்ல, அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்க முடியல, இருக்கிற எம்என்சி கம்பெனிக்காரெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும் போது
இந்தியாவில் ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு, வேலை இல்லாம போய்கிட்டே இருக்கு, ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு. அனைத்து மக்களுக்கும் இனிமே இந்தியாவில் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வருது. அத்தனை நபர்களையும் நோய் வராம காப்பாற்றுவதற்கு நம்ம கிட்ட பொருள் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்தியாவில். அவ்வளவு எல்லா இடத்துலயும் வேலையை விட்டு தூக்கும் போது நம்ம எல்லாருமே சொல்றோம், வாடா வாடா மாப்பிள்ள, வாடா மாப்பிள்ள, வேலை நம்ம தரோம் சொல்லி நம்ம அனைவரையும் கூப்பிட்டு இருக்கோம். இனிமே வர்ற காலகட்டத்தில் இனிமே நாளைக்கு யாரு வேலை விட்டு தூக்கினாலும் சார் சொன்ன மாதிரி 220 கோடி மக்களுக்கும் வேலை இங்க நம்ம கிட்ட உண்டு. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுடைய சாப்பாடு வகைகள் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அதுக்கு வேற எதுவுமே முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ரோபோட்டிக் வந்தா ஒன்றும் நடக்காது, அதுக்கும் சப்ளிமெண்ட் எடுத்துதான் ஆகணும். இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற உலகம் ஃபுட் சப்ளிமெண்ட், வெல்னஸ், எஃப்எம்சிஜி, அந்த துறை தான் நம்ம கிட்ட இருக்கும். நாளைக்கு நாங்க இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது இந்தியாவிலும் சரி, இல்ல கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, எந்த ஸ்டேட்லயும் எந்த அதிகாரிகளுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப அரசாங்கத்துக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்டிலும் அனைத்து டிபார்ட்மெண்டிலும் டைரக்ட் செல்லிங் என்னன்னா கிளியரா தெரியும். கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ் மெயினா கிடைக்கிறது டைரக்ட் செல்லிங்ல இருந்து மட்டும்தான். டைரக்ட் செல்லிங்கோடைய ஸ்டார்டிங் இனிமே தான். அதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன், இனிமே தான் நம்மளுடைய விளையாட்டை ஆரம்பிக்க போறோம். அதுதான் நாளை நம்மதே. உங்கள்கிட்ட சொல்றேன், தைரியமா இருந்துக்க, டைட்டா புடிச்சுக்க, நம்பிக்கையோடு இருந்துக்குங்க. என்னது அதுதான் நாளை. அன்பு மலர்களே, நம்பீருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, தைரியமா இருந்துட்டீங்க. நாளையிலிருந்து இந்த பிசினஸ் உங்களுடைய தலைமுறையோடைய தலையெழுத்து மாத்த போற பிசினஸ் தான். இந்த பிசினஸ் கையில கிடைச்சிருக்கு. இது லேசா நினைச்சுக்காதீங்க. இது புரியாதவனுக்கு புதிரா இருக்கலாம், ஆனா புதிஞ்சவனுக்கு இதுக்குள்ள புதையல் இருக்கு. தோண்ட வேண்டும், ஆழமாக தோண்ட வேண்டும். தோண்டும் போது மண்ணும் சேரும் சளியும் பாறையும் வரும். அதை நீக்கி நீக்கி பாரு, உள்ள தங்கமும் வைரமும் கோடாயு கோடி பணமும் தங்கமும் கொட்டி கிடக்கின்றது. தோண்டணும். அதுக்குதான் உங்களோட லீடர்ஸ், லேசா அங்க முன்னாடி உட்கார்ந்து லீடர்ஸ் லேசா நினைச்சுக்காதீங்க. இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே நீங்க தைரியமா இந்த லீடர்ஸோட கையில டைட்டா பிடிச்சிக்கங்க, டைட்டா தொங்கிக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பணம் வேணுங்கிற எண்ணத்துல பிசினஸ் பின்னாடி சுத்தாதீங்க. நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி நினைச்சுக்கீங்க, இது ஒரு பயிற்சி மாதிரி நினைச்சுக்கீங்க. எப்படி பயிற்சி மாதிரினா, ஒரு எம்பிபிஎஸ் போன எப்படி பயிற்சி எடுப்பாங்களோ, ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பயிற்சி எடுப்பாங்களோ, அதே மாதிரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த யூனிவர்சிட்டியில இந்த சிலபஸை கத்துக்குங்க. அந்த சிலபஸை நீங்க கத்துக்கணும். நிறைய பேர் இந்த பிசினஸ் நீங்க வெளியே போய் சுத்தும் போது உங்களுக்கு கேள்விப்படும், நானும் மைலேஜ் சொன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு. ஏன் அவன் சொன்னானா,
மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்ட்டு அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. மேனேஜ்மெண்ட் முன்னாடி நின்று நீங்க பாத்தீங்க. பொருள் சரியில்லைன்ட்டு அவன் பிசினஸ் நிப்பாட்டுற. யாராவது பொருள் சரியில்லைன்னு உலகத்துல நம்ம பொருள் சரியில்லைன்னு எவனாவது சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது, எவனாலும் சொல்ல முடியாது. லீடர் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான், பிளான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். அப்புறம் ஏன் பண்ணலைன்னா அவன் சிஸ்டத்துக்குள்ள வர்றான். இதுக்கு ஒரு மெத்தட் உண்டு, இதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. அந்த சிஸ்டத்துக்குள்ள வராதவன் நெட்வொர்க் தான் டெவலப் பண்ணணும். பணம் வேணும் சம்பாதிக்கணும் என்னத்தோட இருக்காதீங்க. நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்? இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சொன்ன மாதிரி எலான் மஸ்க் சொல்றான், வேலைக்கு போறவனுக்கு என்னைக்கு வேலைக்கு போகும் எவங்கிட்ட பெரிய நெட்வொர்க் இருக்கோ அவன் தான் பெரிய பணக்காரனா இருப்பான். உங்ககிட்ட சொல்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மீன்ஸ் நல்ல நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்கிங்க. நல்ல நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். நல்ல ரிலேஷன்ஷிப், அப்லைன் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப், டவுன்லைன் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப். அப்லைன் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப், டவுன்லைன் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் ஒற்றுமையா இருந்திருக்குங்க. வேற எதுவுமே தேவையில்லை. நல்ல ரிலேஷன்ஷிப் தான் நீங்க பிசினஸா மாத்தணும். கன்வெர்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் இன்டு பிசினஸ். நல்ல ஒற்றுமை. அப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணி நான் சொல்றேன், ஒரு MBA படிக்கிற மாதிரி MBBS போடுற மாதிரி நீங்க இந்த துறையில வந்து சார் சொன்ன மாதிரி நான் உண்மையாக சொல்றேன், 3 வருஷம் கழுதைய மாதிரி உழைக்க வேண்டும். சும்மா கிடைக்குமானா கிடைக்காது. கோடி கிடைக்கும்னா பிசினஸ்ல வந்து சும்மா கோடி கிடைக்கும்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. கோடி கிடைக்கும். சும்மா சார் சொன்ன மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு ஜிம்மில போய் சேர்ந்துக்கிட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் நடக்காது. அப்படி கோடி கிடைக்கும்னு ஆசைப்பட்டு இந்த பிசினஸ் பண்ண வேண்டாம். அந்த கோடி கிடைக்கும், கடைசியா படுக்க வச்சு போட்டுற கோடி. அது பணம் கோடி கோடியா வேணும்னா இந்த பிசினஸ்ல கிடைக்கும். 3 வருஷம் கழுதே மாதிரி உழைச்சா 3 வருஷத்துக்கு பிறகு ராஜா மாதிரி வாழலாம். இது கதை சொல்லல. எதுக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்குன்னா, நாளை நம்ம இந்த மதுரை தமிழ்நாடோட சென்டர்ல மதுரையில ஏன் வச்சிருக்குன்னா, உங்க டீம்ல உங்க லீடர்ஸ் சொல்லுவாங்க, நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்ன தெரியுமா? மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது மும்பையில் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, பஞ்சாப்ல ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, ஹரியானால ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு அன்னைக்கு சொன்னோம். ஆனா இப்ப உங்க லீடர் சொல்லியிருப்பாங்க, திருநெல்வேலி ஒருத்தர் வாங்குறாரு, நாகர்கோவில் ஒருத்தர் வாங்குறாரு, நாமக்கல் ஒருத்தர் வாங்குறாரு, கரூர் ஒருத்தர் வாங்குறாரு, பட்டுக்கோட்டையில் ஒருத்தர் வாங்குறாரு, மதுரையில் ஒருத்தர் வாங்குறாரு, கோவில்பட்டியில் ஒருத்தர் வாங்குறாரு, தஞ்சாவூர்ல வாங்குறாரு, வேலூர்ல வாங்குறாரு, சென்னையில வாங்குறாரு. அதெல்லாம் நீங்க கேள்விதானே பட்டீங்க. உங்க முன்னாடி அந்த ப்ரூஃப காமிக்கணுங்கிறதுக்காக தான் உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். மேடையில நீங்க ஏறினது பார்த்துருப்பீங்க. இங்க மேடையில ஏறினவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க யாருமே பெரிய படிச்சு வந்தவங்க கிடையாது, பெரிய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கிடையாது. நீங்க கேட்டிருப்பீங்க, 4வது தான் போயிருக்கேன், நான் டெய்லரா இருந்தேன், பள்ளிக்கூடமே போகல, 5வதா போயிருக்கேன், இப்ப வந்ததெல்லாம் பென்ஸ் BMW. திறமை இருக்கிறவன் பிசினஸ்ல திறமை இருக்கிறவன் ஜெயிச்சது இல்ல, மனசு இருக்கிறவன் தான் ஜெயிச்சிருக்கான். உங்க முன்னாடி ப்ரூஃப் அனுப்பாட்டி இருக்கேன். 10-13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூலி வேலைக்கு போனவங்க நாங்க எல்லாருமே கூலி வேலையிலேங்கிறீங்க. 5 காசுக்கு வழி இல்லாம ஸ்டார்ட் பண்ணவங்க நாங்கெல்லாம். இங்க முன்னாடி உட்கார்ந்த லீடர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. இப்ப கழுதே மாதிரி நாங்க உழைச்சோம். இன்னைக்கு பாருங்க, முன்னாடி ப்ரூஃப் பாருங்க. சைக்கிள் கூட இல்லாதவன் டிரைவரா போனவன் எல்லாமே முன்னாடி பாருங்க 100 கணக்குன்னு பென்ஸ், BMW, ஜாகுவார் முன்னாடி நின்றுட்டு இருக்க. உங்க முன்னாடி ப்ரூஃப் வச்சிருக்கேன், சும்மா சொல்லல. நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், அமெரிக்கால நெட்வொர்க் மார்க்கெட்ல சம்பாதிச்சுட்டு இருக்கான், துபாயில சம்பாதிச்சுட்டு இருக்கான், சைனால சம்பாதிச்சுட்டு இருக்கான், மலேசியால சம்பாதிச்சுட்டு இருக்கான்னு 10 வருஷம் முன்னாடி சொன்னோம். மும்பைல சம்பாதிச்சுட்டு இருக்கான், ஹரியானா சம்பாதிச்சிருக்கானு. இப்ப சொல்ற, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சம்பாதிச்சிருக்கான்டா. ப்ரூஃப் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். 100 கணக்குன்னு பென்ஸ், BMW. அது வாங்கினவன் எல்லாருமே பள்ளிக்கூடம் கூட போகாதவன், சொந்தமா பேரு கூட எழுத தெரியாம கை நாட்டு பென்ஸ், BMW, ஜாகுவார், வோல்வோல வந்திருக்கேன்.
ஆயிரக்கணக்கிന് காரு அங்க பார்க்கிங் பண்ண இடம் இல்லாம இங்க பார்க்கிங் பண்ணி இடம் இல்லாம நாங்க வரும்போது டிராபிக் போலீஸ் துரத்திட்டு அங்க காலேஜ்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் கிரவுண்ட்ல பண்ணி நிப்பாட்டிருக்கேன். ஆயிரக்கணக்கிന് காரு, 100 கணக்கு பென்ஸ் BMW முன்னாடி நின்றுட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கிന് இந்த பிசினஸ்ல வந்து கஞ்சிக்கு கூட வழி இல்லாம இந்த பிசினஸ்ல வந்து கார் சொந்தமா வாங்கி சுத்தி மதுரை சுத்தி நிப்பாட்டி இருக்கேன். இதெல்லாம் உங்க முன்னாடி ப்ரூஃப். நேரில் ஏறி வாங்கின மொமெண்ட் ஆஃப் பிரைஸ் சம்பாதிச்சோம் முன்னாடி ப்ரூஃப். டீ கடையில வேலைக்கு போனவன் தான் படிச்சு முடிச்சு டீ கடையில எச்சி பிளைட் விடுறவன். இன்னைக்கு நாங்க முன்னாடி வந்தது கூகுள் அடிச்சு பார், வேர்ல்ட் சேஃபஸ்ட் கார் இன் தி வேர்ல்ட், சேஃபஸ்ட் கார் இன் தி வேர்ல்ட், கூகுள் அடிச்சு பார். Volvo XC90 அங்க நின்னுட்டு இருக்க முன்னாடி அதுதான் வந்த சம்பாதிச்ச ப்ரூஃப். எங்க வேணாலும் சொல்லலாம், ஓப்பனா சொல்லலாம், யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போன வருஷம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் 1.25 கோடி கட்டி இருக்கேன். ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் நான் சம்பாதிச்சு இல்லைங்க. ஆயிரக்கணக்கிന് பேரோட குடும்பத்துல நம்மளால நல்லது செய்ய முடிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கிന് பேர குடும்பத்துல நம்ம உதவினாலையும் நம்மளுடைய வாயினாலையும் நம்மளுடைய உதவினாலையும் நம்மளுடைய பயிற்சி கொடுக்கிறாரையும் ஆயிரக்கணக்கிന് குடும்பம் சந்தோஷமா இருக்கான். இது விட பெரிய சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை. உங்ககிட்ட சொல்ற, நீங்க 10% ரெடியானா போதும், மீதி 90% இந்த லீடர்ஸ் உங்களை காப்பாற்றுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த லீடர்ஸ் எல்லாருமே கோட போட்டா ரோட போடுறவங்க, திறமசாலியானவங்க. நீங்க இவங்களை கையை டைட்டா பிடிச்சுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ உங்களை ஜெயிக்க வச்சா மட்டும்தான். வெளியே நிறைய துறை இருக்குங்க, நிறைய மளிகை கடை, நிறைய வேலை, நிறைய மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர். எந்த துறையிலையும் அவனை அமுக்கி இல்லாம பண்ணாதான் அவன் மேல வர முடியும். ஆனா இன்னொருத்தனை வாழ வச்சு வாழக்கூடிய ஒரே துறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங். ஏன்னா ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தன்புள்ள தானா வளரும். எக்ஸாம்பிள் லீடர்ஸ். இந்த ஒரு வருஷம் டைம் தர 2026 டிசம்பருக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லா ஆர்டிசி லீடர்ஸும் சீலிங் அடிக்க வேண்டும். ஆர் யூ ரெடி? ஹலோ ஆர்டிசி லீடர்ஸ், மத்த எல்லாருமே உங்களோட மீண்டும் நான் சொல்றேன், உண்மையா இருந்துக்குங்க. இதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வேணும், டிசிப்ளின் வேணும், நேர்மை வேணும். யாரையும் பொய் சொல்லாமலையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம உண்மையா இருந்து பாருங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது அப்புறம் கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். உண்மையா உழைச்சுக்குங்க, உண்மையா இருந்துக்குங்க. நம்ம கம்பெனி சொன்ன மாதிரி இனிமே எப்போ சொல்ற மாதிரி நீங்க இப்போ இங்க இருக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் சார். நீங்க கேட்டீங்கன்னா புதுசா யாரா வந்திருக்குன்னு. சார் இந்த ஹாலுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாம ஒரு கெஸ்ட் கூட இல்ல சார். ஸ்ட்ரிக்ட்லி கெஸ்ட் அலௌட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். நோ கெஸ்ட். கரெக்டா? ஹலோ ஹலோ, நோ கெஸ்ட். எல்லாமே மை லைஃப் ஸ்டைல் ரத்தம். நோ கெஸ்ட், ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சார் ஒரு வருஷம் போதும் சார். நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் சொன்னீங்க இல்லையா? 6 மாசத்துல காமிச்சிடுறேன். நீங்க ப்ரோக்ராம் வைக்க ரெடியா? நாங்க 1 லட்சம் பேரை கூட்ட நாங்க ரெடி. ஹலோ, ஆர் யூ ரெடி? ஜஸ்ட் ரெடினா ஸ்டாண்ட் அப். நம்முடைய மதிப்புக்குரிய சிஇஓ கைலாசம் ஆல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 6 மாசத்துல 1 லட்சம் பேரை கூட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஹலோ, எஸ்